அனைவருக்கும் வணக்கம். இந்த நூற்பா நகார இருவாய் 11 எழுத்தும் மெய்யென மொழிப. அதாவது இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நகாரத்தை இறுதியாக கொண்ட 18 எழுத்துக்கள் மெய் என்கின்ற குறியிடுதலுக்கு உரியது. அப்ப இந்த 18 எழுத்துக்கள், அப்ப நகாரத்தை இறுதியாக உடைய 18 எழுத்து, அப்ப ககரம் முதல் நகரம் இறுதியாக. அப்ப இதை ககரம் முதல் நகரம்னு சொல்லி இங்க சொல்லியிருக்கிறாருன்னா, இங்க சொல்லல, இதுவரைக்கும் சொல்லல. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த இளம்பொருளருடைய இந்த ஒரு அழகான ஒரு குறிப்பு இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. மேற்கூறிய உயிரல்லா எழுத்திற்கு ஓர் குறியிடுதல் முதலிற்று. அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? உயிரல்லா எழுத்திற்கு ஓர் குறியிடுதல் அப்படின்னு என்ன அப்படின்னா, முதல் நூற்பா நம்ம பார்க்கணும். முதல் நூற்பா என்ன சொல்றாரு? எழுத்து எனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பஃது என்ப அப்படி சொல்றாருங்களா. அப்ப அகரம் முதல் நகரத்தை இறுதியாக உடைய முப்பஃதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க நூற்பா அவுகார இருவாய் 12 சொல்றாரு இல்லையா, உயிரெழுத்துக்கள் அந்த 12. அது நீங்கி அதை நீக்கிவிட்டு பார்த்தால் 18 எழுத்துக்கள் இருக்கின்றன. அவை மெய் என்கின்ற பெயர் பெறும். இதுதான் அதாவது உயிர் எவை எவை குறில் நெடில் இந்த மாதிரியான பாகுபாடுகள்லாம் சொல்லி கடைசியா அது 12 அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு இல்லையா தொல்காப்பியர். அந்த மாதிரி இங்க மெய்க்கு சொல்லலை. வள்ளின மெல்லின இடையின இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பெயராக 18 எழுத்துக்கள் இடம்பெறுது அப்படின்றதெல்லாம் சொல்லலை. என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சொல்லாம நேரடியா நகார இருவாய் 11 எழுத்தும் மெய்யென மொழிப அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ உரையாசிரியர்கள் இப்ப அந்த 18 எழுத்து எப்படி வருது அப்படின்றத மிக அழகாக இவர் விளக்குறார். சரி, இதை நம்ம இந்த நூற்பாவை தொல்காப்பியத்தை படிக்கிற நீங்க நன்னூலை முன்னாடி தெளிவா படிச்சிருப்பீங்க. அதனால இங்க கூடுதல் விளக்கம் தேவைப்படாது. ஆனா இங்க மெய் என்பதற்கு நச்சினார்க்கு நேர் உரையில சொல்லுகின்ற இந்த செய்தியை மட்டும் நம்ம சொல்லிட்டு போகலாம். என்னன்னா, பன்னீர் உயிருக்கும் தான் இடம் கொடுத்து, அதாவது உயிருக்கு தான் இடம் கொடுத்து அவற்றான் இயக்கும் தன்மையான், அதாவது அந்த உயிர் தான் இந்த உடலை இங்க சொல்றாங்களா உடம்பாய் நிற்றலில், அது உடலா நின்று, அதாவது இந்த மெய் உடலா நின்று அந்த உயிரால் இயக்குகின்ற தன்மையை பெற்று இருப்பதனால் இது மெய். புரியுதுங்களா? அப்ப நம்மளுடைய உடலும் உயிரும் எப்படி இருக்கிறதோ, உயிர் இந்த உடலை இயக்குகிறதோ, அதுபோல இந்த மெய் என்பது உயிரால் இயக்கப்படுகிறது என்கின்ற ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கருத்தை இங்க நச்சினார்க்கு நேர் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இதையா என்ன சொல்றாரு அப்படின்னா, நகரத்தை இறுதியாக உடைய எழுத்துக்கள் 18, அந்த எழுத்துக்களுக்கு மெய் என்று பெயர். அதுதான் இந்த நூற்பாவில் சொல்ல வர செய்தி. நன்றி, வணக்கம். அடுத்த நூற்பா அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.